Hello friends, welcome to Nandhu Needles World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினா ஜர்தோசி வச்சு கண்டினியூஸா எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு பார்க்கலாம். அதாவது ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிட்ச் பார்க்கலாம். சோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு U neck shape வரைஞ்சு அது ரெண்டு லைன் zari thread வந்து அவுட்லைன் கொடுத்திருக்கேன். அடுத்து இந்த மாதிரி curly மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படினா லைன்ஸ் வந்து அந்த நெக்க சுத்தியும் லைன்ஸ் வந்து போட்டுக்கறோம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து பேக் neck டிசைன் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த கேர்லியிலே ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒன் சிங்கிள் பீட்ஸ் ரவுண்ட் பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஒன் நான் கொடுத்துக்கிறேன் அந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும். சரிங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பேக் நெக் டிசைன் பண்ணும்போது ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். பிக் சைஸ் 10 mm 8 mm ஸ்டோன்ஸ் ஒட்டி அதை சுற்றி இந்த மாதிரி நம்ம வந்து லைன்ஸ் வந்து அதாவது கண்டினியூஸாக ஜர்தோசி லைன்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பேக் நெக் டிசைன் வந்து சிம்பிள் பேக் நெக் டிசைன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அடுத்தது இங்கே வந்து நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஸோ ஜர்தோசி வந்து நம்ம குட்டி குட்டிஸாக 1 சென்டிமீட்டர் அளவு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜர்தோசி எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. அடுத்த நெக்ஸ்ட்டு பீஸ் எடுத்துகிட்டு ஜர்தோசி பீஸ் வந்து அடுத்த பீஸ் எடுத்துட்டு நம்ம இந்த பீடை வந்து இப்படி சுற்றி சரி பாருங்கள் பீடை ஒட்டி வந்து இப்படி இந்த ரவுண்டாக சரிங்களா பீடை சுற்றி இந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ இந்த மெத்தட் வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த கம்பி கோலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, டாட் வச்சு கம்பி கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தட் தான் வந்து இதில் ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மேலே முடிச்சுட்டு அடுத்தது பாருங்கள் அடுத்த பீட்ஸ் வந்து இப்படி மறுபடியும் அந்த பீடை சுற்றி இன்னொரு லைன் ஒரு லைன் வந்து ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ஜர்தோசி மேலே வந்து நம்ம ஜர்தோசி கொண்டு வரணும். சரிங்களா? அந்த ஜர்தோசியே வந்து ஸ்டிச் பண்ண முடியாது நம்மளால். ஜர்தோசி மேலே வச்சு ஒரு ஸ்டிச் பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக இந்த பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஜர்தோசி வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதாவது நம்ம வந்து நக்ஷி வந்து ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பட் சாதி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஏன் அப்படின்னா நக்ஷி வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். பட் சாதி வந்து அதோட ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். அதனால் நம்ம த்ரெட்டை வந்து வெளியில் இழுக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ண வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சை நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரு பேக் நெக் டிசைன் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். சிம்பிளான ஒரு பேக் நெக் டிசைன் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து நம்ம ஜரி த்ரெட்லேயே இந்த சாதிக்கு பதில் வந்து நம்ம ஜரி த்ரெட்லேயே வந்து சுற்றியும் அவுட்லைன் கொடுக்கலாம் இந்த மாதிரி கண்டினியூஸாக. சரிங்களா? அதுலேயுமே வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸ் ஸ்டிச்சு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்ம க்யூட்டாக ஒரு அழகான சிம்பிளான பேக் நெக் டிசைன் வந்து முடிஞ்சிச்சு. இதுலேயே நம்ம என்ன எக்ஸ்ட்ராவாக இதை ஆட் பண்ணணும்னு நினச்சேன். நான் வந்து இதில் வந்து ஜிக்ஸாக் லைன் வந்து ஸ்டிச் இருக்கு இல்லையா,
அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த இடையில இருக்கு இல்லையா, அந்த பீடுக்கு இடையில கேப்பில் இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறது எப்படின்னு தெரிலனா அதுக்கும் சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் அதோட டிசைன்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.